ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தயிர் மற்றும் அதனுடைய ஆடையை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போது வெண்ணெய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 2 கப்பில் தயிர் மற்றும் அதோட ஆடை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து எடுத்து நல்லா வெண்ணெய் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் போல் பால் வாங்குவேன். காலையில் 1/4 லிட்டர், நைட்டு ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் உரைய ஊற்றுவேன். அந்த 2 பாலையும் சேர்த்து காய்ச்சும் போது உங்களுக்கு ஆடை இன்னும் நல்லா கட்டி வரும். அதுக்கப்புறமா உரையூற்றி வச்சு தவஞ்சதுக்கு அப்புறமா அதில் இருக்க ஆடையை முதல்ல எடுத்துருவேன். எடுத்துட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எண்ட் ஆஃப் த டே தயிரும் மீதமாச்சுன்னா அது கூடவே சேர்த்து எடுத்து வச்சுக்குவேன். இப்போ நான் எடுத்துருக்க இந்த ஆடையும் தயிரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டேஸ் போல் ஆச்சு. அந்த தயிரும் ஆடையை வச்சு தான் இன்றைக்கி வெண்ணெய் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். ஒன்று நம்ம எடுக்கிற வெண்ணெயை உள்ளே போட்டு வைக்கிறதுக்காக, இன்னொரு பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் கூட சேர்த்து நல்லா கூலிங்கான வாட்டர் அரைச்சி எடுக்கும்போது ஈஸியாக வெண்ணெய் வரும் அதுக்காக. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் என்ன சைஸில் மிக்ஸி ஜார் இருந்தாலும் சரி, அதில் 1/4 பகுதி மட்டுமே இந்த ஆடையை உள்ளே சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ மிக்ஸி ஜாரோட 1/4 பகுதி வரைக்கும் மட்டுமே முதல்ல தயிர் சேர்த்து, அதாவது தயிர் ஆடையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம என்ன டைமிங்க்கு இதை அரைக்க போகிறோம்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நான் 3 தடவையுமே அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ 10 to 15 செகண்ட்ஸ் போல் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு முதல் முறையாக. இப்போ இதில் லைட்டாக வெண்ணெய் மேலே வந்திருக்கும். இது கூட 1 டம்ளர், அதாவது 100 மில்லி அளவுக்கு நம்ம சில்லுன்னு இருக்க தண்ணியை இது கூட சேர்த்திட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட மறுபடியும் வெறும் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திட்டு 50 மில்லி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு தடவை அரைச்சி எடுக்க போகிறேன். மொத்தமே பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான், அவ்வளோதான். சூப்பரான வெண்ணெய் ரெடி ஆயிரும். இப்போவே நல்லா பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கு. நம்ம இன்னும் அரைச்சி எடுக்கும்போது தனியாக மேலாப்பில் நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மொத்தத்துக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரே நிமிஷம் தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் அரைச்சி எடுப்போம். நெக்ஸ்ட் டைமும் அப்படி தான், 3வது முறையும் அப்படி தான். அப்படி செய்யும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெண்ணெய் தனியாக நிற்கிது பாருங்கள். மோர் தனியாக, வெண்ணெய் தனியாக அழகாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஏற்கனவே தயிரும் கூலிங்காக இருக்குது, அதுக்கப்புறம் கூலிங்காக இருக்க வாட்டரும் ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு மிக்ஸி ஜார் சூடு ஆகாது. இன்கேஸ் உங்கள் ஜார் சூடு ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி சூடாகாது. ஏன்னா நம்ம 20 செகண்ட் போல் தான் அரைச்சி எடுக்கிறோம். மொத்தத்துக்கே 1 நிமிஷத்தில் அரைச்சி எடுத்துருவோம். இப்போது அழகாக வெண்ணெய் வந்துருச்சு. இப்போது இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தனியாக அந்த மோர்லேருந்து எடுக்கும்போதே நீட்டாக புழிஞ்சு எடுத்துட்டோம்னா நம்ம நிறைய டைம் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது. அதனால் நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து எடுக்கும்போதே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக இது கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம கையில் ஒட்டாது. ஸோ இது எடுக்கிறதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் எடுத்துருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கும். அதே சமயம் நம்ம சில்லுன்னு இருக்க தண்ணியை வச்சு எடுக்கும்போது நல்ல வெண்ணெய் திரண்டு வரும். நம்ம செகண்ட் டைம்லேயே பார்த்திங்கன்னா கிடச்சிடும். இப்போ நம்ம 3 தடவை அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 2 தடவையில் அழகாக வெண்ணெய் வந்துடும். இப்போது நம்ம இந்த மீதம் இருக்க மோர் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நைட் டைம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது இதை மார்னிங் வரைக்கும் அப்படியே புளிக்க விட்டு அதுக்கப்புறமா செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது செடி நல்லா வளரும். புளிச்ச மோர் பார்த்திங்கன்னா செடிக்கு ரொம்பவே நல்லது. அதுக்காக ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அளவளவாக செடிக்கு, எல்லா செடிக்கும் ஈவனாக ஊற்றிக்கோங்க. ஸோ மோரையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்தது மீதம் இருக்கிற அந்த தயிர் ஆடை எல்லாத்தையுமே சேம் ப்ராசஸ்
எந்த சைஸ் ஜாராக இருந்தாலும் சரி 1/4 பகுதி மட்டும் சேர்த்திக்கோங்க. முதல் முறை நம்ம தண்ணி சேர்த்தாமல் அரைப்போம். 2வது தடவை 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைப்போம். 3வது முறை 1/2 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். மொத்தமே பார்த்திங்கன்னா 3 தடவை, அதுவும் ஒவ்வொரு தடவையும் 20 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ் அவ்வளோதான் அரைச்சி எடுப்போம். இப்படி பார்த்திங்கன்னா சூப்பரான வெண்ணெய் வந்துட்டு தயாராகிடும். நம்ம ஏற்கனவே ஒரு உருண்டை வெண்ணெய் வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து இது செகண்ட் டைம். மொத்தம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற தயிர் ஆடை பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் போல் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 உருண்டை இதே மாதிரி வந்துச்சு எனக்கு. உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற பால் பொறுத்து உங்களுக்கு ஆடை கட்டும். இப்போது உங்களுக்கு நல்ல ஃபேட் இருக்கிற மில்காக இருந்துச்சுன்னா ஆடை நல்லா கட்டி இருக்கும். ஒரு வேளை அப்படி லோ ஃபேட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சும் போது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஆடை வந்துட்டு கட்டி வரும். அதுக்கப்புறமா உரலி ஊற்றி வச்சு ஆடையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் இப்போ என்ன மாதிரி 2 நேரமும் பால் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அந்த 2 நேரத்தோட பாலையும் சேர்த்து காய்ச்சும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஆடை கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு வெண்ணெயும் நிறைய கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி நல்லா கையில் உருட்டி எடுக்கும்போதே எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு இந்த வெண்ணெயில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அது ஃபுல்லாக வந்துட்டு கீழே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்த தண்ணியிலே ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தயிர் கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக வந்துட்டு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா எனக்கு மீதம் இருக்குது. அந்த தண்ணியிலையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு வந்து வெயில் நேரத்தில் வெண்ணெய் எடுக்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு வெண்ணெய் கிடைக்காது, கையில் ஃபுல்லாக அப்பிக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு காலையில் எடுங்க. ஏர்லி மார்னிங் வெயில் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துருங்க, அல்லது நைட் டைம் எடுக்கலாம். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் கையில் ஒட்டலை, வெண்ணெய் அழகாக தனியாக நிற்கிது. இப்போது நம்ம மோர்லேருந்து எடுக்கும்போதே நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால நான் 2வது தடவை வாஷ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வெள்ளையாக மோர் வந்துட்டு இல்லை, நல்லா நீட்டாக வந்துட்டு வெண்ணெய் பளிச்சுன்ட்ருக்கு. தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெண்ணெயை நம்ம குக் பண்ணும்போது எடுத்து வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சால்ட்டு சேர்த்திக்கல, சால்ட்டு சேர்த்தும் போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து சால்ட் வந்துட்டு நம்ம சேர்த்திக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக அது கெடுதல் தான். இந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டர் வந்து எடுத்து குக் பண்ணும்போது அது நிறைய நன்மைகளை கொடுக்குது. ஆனால் சால்டட் பட்டர் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக வந்து நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா அது கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மாதிரி லைட்டாக கத்தி போட்டிங்கன்னா அழகாக வந்துட்டு வந்துடும். நல்லா பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்குது, நம்ம கடையில் வாங்குகிற வெண்ணெய் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பட்டர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது குக் பண்ணுறதுக்கு அளவாக தான் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கான வெண்ணெய் தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே இந்த ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம தயிர் மற்றும் அதனுடைய ஆடை வச்சு எப்படி சூப்பரான வெண்ணெய் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நான் இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் கீழே ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.